மோந்தா அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்திலிருந்து முனைவர் ப. அமுதா பேசுகிறேன். நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக வலுப்பெற்றது. நள்ளிரவு வாக்கில் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 15 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து இன்று 28ஆம் தேதி அக்டோபர் காலை சென்னைக்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கு பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. மோந்தா புயலானது விசாகப்பட்டினத்திலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒரிசாவின் கோபால்பூர் என்ற பகுதிகளிலிருந்து 790 கிலோமீட்டர் தூரத்திலும், அந்தமான் பகுதிகளில் போர்ட் பிளேரிலிருந்து 810 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டுள்ளது. மோந்தா அடுத்த 12 மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள் ஒரு தீவிர புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்சமாக மணிக்கு 90லிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு அப்படி இல்லை. நமக்கு இது கரெக்டான மழைக்காலம். நமக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி அப்படிங்கிறது தான் மழை காலம் இல்லைங்களா? கரெக்டாக ஐப்பசி வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் மழை ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக அந்த சீசன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒன்லி திங் என்ன அப்படின்னா, இந்த மான்சூனுடைய இயல்புத்தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அது நம்ம ரொம்ப கடந்த காலங்களில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். வந்துட்டு காலநிலை மாற்றம் வந்து இன்னைக்கு வந்து மழையினுடைய தன்மையை வந்துட்டு கடுமையாக மாற்றி அமைத்திருக்கு. அதனுடைய பிறழ்வுத்தன்மையை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மான்சூன் தன்னுடைய இயல்பை மாறி, பருவமழை தன்னுடைய இயல்பை மாறி ரொம்ப காலகட்டமாக ஆகிட்டுருக்கு. அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த மழையினுடைய வரத்து, அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்த யதார்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சென்னையில் தண்ணி தேங்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குங்களா, இது நம்ம வருடந்தோறும் பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷமாக பேசிட்டு நினைக்கிறேன். 2015லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 2015க்கு முன்பாக இந்த அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஊடகத்திலுமே நான் வந்து சொல்கிறேன். இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குமானா ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ வந்து நமக்கு முன்பாக இருந்த தலைமுறைகள் எல்லாமே அவங்களோட வாழ்நாளில் ஏதோ ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை வெள்ளத்தை பார்த்துருப்பாங்க, அல்லது ஒரு புயலை வந்து பார்த்துருப்பாங்க. இவ்வளோ தான் அவங்க அவங்க வாழ்நாளிலே பார்த்துருக்கக்கூடிய இயற்கை பேரிடராக இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்குங்களா, அது அதிகரித்திருக்கு. அப்போ இந்த மாதிரி இயற்கை பேரிடருடைய தன்மையும் அதனுடைய வரத்தும் என்பதும் அதிகரித்திருக்கு. அப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் அதிகப்படியான மழைப்பொழிவு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக மழை வெள்ள பாதிப்பையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது இரண்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் கடந்த 10 வருடங்களாக தொடர்ச்சியாக சென்னையில் மழை பெஞ்சா தண்ணி நிற்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை விடுங்க. அப்போ இந்த ஒரு இயற்கை பேரிடர் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது 2வது காரணம். 3வது ஒரு பிரச்சனை என்னென்னா, சென்னையினுடைய கட்டுமானத்தை நீங்கள் பேசிக்காக வந்து புரிஞ்சுக்கணும். சென்னை அப்படி பொறுத்த வரைக்கும் இங்கே மழை பொழிந்தால் இயல்பாக தண்ணி வடிந்து போகிற மாதிரி நம்மளுடைய நகரம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இல்லை. அப்படியான ஒரு சயின்டிஃபிக்காக நிர்மாணிக்கப்பட்ட நகரமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ஒரு அன்சைன்டிஃபிக்கான கட்டுமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக தான் இருக்குது. இந்தியாவிலும் பெருநகரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சண்டிகார் மட்டும்தான் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்லி ப்ராப்பர்லி டிசைன்டு சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்களுமே வந்து அன்சைன்டிஃபிக்காக இருக்கக்கூடிய நகரங்கள் தான். அன்சைன்டிஃபிக் நான் எந்த சென்ஸில் வந்து சொல்கிறேன்னா, ஒரு நகரம் இருக்குது, ஒரு பகுதி இருக்குதுன்னா அதனுடைய ஜியோகிராஃபியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கட்டுமானங்களை செய்யணும்.
இப்போ நம்மக்கிட்ட ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ கல்லணை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாக அந்த ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பழைய கோயில் கட்டிட முறைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளவு மழை பொழிவாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்டுமானம் அது இருக்குது. அதுக்குள்ளே ஃபேன் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா? ஆனால் அது குளிர்விக்க தன்மையோடு தான் இருக்குது. வெயிலில் கூட குளிர்விக்கும். அப்போ ஏதோ ஒரு நம்மகிட்ட ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கட்டுமான முறை எது சொல்லுதுன்னா, அந்த ஜியோகிராஃபிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டுமான முறை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம நகரமை இப்போ நிர்ணயிக்கக்கூடிய கட்டுமானங்கள் வந்து இந்த சென்னையினுடைய இந்த புவியியல் அமைப்பை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு கட்டுமானம் கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ அமெரிக்காவில் கம்ப்ளீட்லி வந்து அங்கே அவங்களுடைய சீதோஷண நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கிளாஸஸ் வச்சு அவங்க பில்டிங் கட்டுறாங்க. நாம் இங்கேயே அப்படி கட்டணும்? கடற்கரை ஓரமாக இருக்கும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து கிளாஸஸ் வச்சு கட்டணும். காற்று வர மாதிரி தானே நீங்கள் கட்டணும் இல்லையா? ஃப்ரீ வென்டிலேஷன்ஸ் இருக்க மாதிரி தானே கட்டணும். அப்போது நம்ம நகரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஜியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி நம்மளுடைய கட்டுமானங்கள் இருக்கா கேட்டிங்கன்னா இல்லை. இது இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து நகரத்தினுடைய எந்த ஒரு நகரமாக இருந்தாலும், அது மெசபடோமிய சிவிலைசேஷன் தான் இருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய முக்கியமான சிவிலைசேஷன் இல்லைங்களா? நம்ம அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பண்ணுறோம். கீழடி நமக்கு அது தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஒரு பாரம்பரிய பெருமையாக நம்ம வந்து பேசுகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கிறது அது ரொம்ப யூனிக்கான விஷயம். வேறு எந்த அதனுடைய சமகாலத்தில் வேறு எந்த சிவிலைசேஷன் இல்லாத அளவுக்கு அங்கே நீரியல் மேலாண்மை இருந்துச்சு. ஓகே. நீரியல் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, வீட்டுக்குள்ளே இருந்து கழிவு நீரை எப்படி வெளியேற்றணுங்கிறதுக்கான கெனல் சிஸ்டம் வச்சுருந்தாங்க அவங்க. அதாவது ஒரு நகரம் இருக்குன்னா நகரத்துக்குள்ளே தண்ணி கொண்டு வரணும், அழுக்கு தண்ணி நீங்கள் வெளியேற்றணும். இது 2 ரொம்ப முக்கியமான. அதான் வந்து ஒரு சஸ்டைனாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்கணும். அப்போது ஒரு நகரத்தினுடைய நகர வடிவமைப்பு என்பது நன்னீர் உங்களுக்கு வரணும். ஏன்னா நீர் தேவை இருக்குது. எல்லாத்தையும் தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இது 2மே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓகே. நன்னீரை பைப்பில் கொண்டு போய் சேர்க்கறது நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது இல்லையா? கார்பரேஷன் வாட்டர் கொண்டு போய் சேர்க்கறதுல அது நிறைய கலக்கிறது இல்லை. அதே நேரத்தில் கழிவு நீரை வெளியேற்றுவதிலும் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குங்களா? நம்ம ட்ரைனேஜ் அண்ட் வாட்டர் சப்ளை சிஸ்டம்ங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்லேயே உருவாக்கப்பட்டதா. நம்மளுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக அமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது. குறிப்பாக 1920s அமைக்கப்பட்டது. மெட்ராஸ் பிளானிங் ஆக்ட்னு அப்போ தான் முதல்ல கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் அதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு பின்பாக உங்களுக்கு 1950 ஆக்ட் வருது. அதுக்கப்புறம் 1970 டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட். அதுக்கப்புறம் மாஸ்டர் பிளான் வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திட்டே வராங்க. ஆனால் இன்னைக்கு இவை போதாது என்கின்ற வகையில் தான் வெள்ளத்துக்கு வடிகால் பண்ணுவதற்காக மழை வெள்ளத்தை வடிகால் பண்ணணும், அது வெளியே கொண்டு போகணுங்கிறத தான் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினுங்கிற தனி சிஸ்டம் எவால்வ் பண்ணுறீங்க. இது கடந்த ஒரு 10 வருடங்களாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி தான் இதுதான் நமக்கு ஒர்க்கபிள் ஒரே மெத்தடாலஜின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெள்ளத்தை வடிகால் பண்ணுவதற்கு நமக்கு இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது. இதன் மூலமாக தண்ணியை நம்ம வெளியே கொண்டு போய் நகரத்தில் தேங்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இதுதான் ஒரே தீர்வாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தீர்வாக சொல்கிறாங்க. ஆனால் அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனோட ஃபெயிலியர் தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். நீ இன்னொரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தண்ணி ஆரம்பிச்சா தண்ணி இயல்பாக ஓடிடும் இல்லையா? அப்படி ஓடிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்குங்க. அது இப்படி மேலும் கீழுமா இருக்குது. ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 109 இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அப்போ தண்ணி லோ எலிவேஷனில் இருக்கிறது அங்கே பம்ப் பண்ணி நீங்கள் ஹை எலிவேட் கொண்டு போயிட்டு அது வெளியேற்றணும். இதுதான் நகரத்தில் கூடிய அடுத்த சிக்கல். அப்போ இதுதான் நமக்கான ஒரே மெத்தடாலஜியாக வச்சுருக்கும் போது இந்த வைத்து கொண்டு சென்னையில் நீங்கள் மழை வெள்ளத்தை தடுத்து விட முடியும், தேங்காமல் பார்த்து விட முடியாது. ஏன்னா அது போதாமல் இருக்குது. எது உங்களுக்கு நிரந்தர தீர்வை தரும் அப்படின்னா சென்னைக்காக இருக்கக்கூடிய யூனிக்கான கெனல் சிஸ்டம் இருக்குங்களா? நீரை கொண்டு சேர்ப்பதற்கான நீர்நிலைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு கெனல் சிஸ்டம் இல்லை, அது நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோம். அந்த முறை தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நிலத்தடி நீருக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலைகளை செய்யுங்களோ அதே மாதிரி இந்த நீர்நிலைகளை கொண்டு போய் சேர்ப்பது, நீர்நிலைகளை வந்து நம்ம பராமரிப்பு, அந்த கணத்தை ஒரு மீட்டெடுக்கம் செய்வதன் மூலமாக மட்டும்தான் சென்னைக்கான ஒரு என்ன சொல்கிறது நிரந்தரமாக இந்த மழை வெள்ள பாதிப்பு தீர்வு கிடைக்கும் இல்லையா? அதை தாண்டி இந்த சிஸ்டத்து மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.